ரைட். சோ இப்ப ஃபார் லூப்க்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்னு சொல்லுங்க யாராவது. ஃபார் லூப்க்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள். சார் கேம் எடுத்துக்கணும். கேம் எடுத்துக்கலாம். கேம்ல என்ன பண்ணுவீங்க சார்? இப்ப நம்ம நெட் இல்லைன்னா கூகுள் வந்து நமக்கு ஒரு நெட் இல்லாம ஒரு கேம் மாதிரி கொடுக்குங்களா சார்? இப்ப இன்டர்நெட் இல்லைன்னு சொல்லி ஒரு டைனோசர் கேம் கொடுக்குங்களா சார்? ஆமா. அது வந்து இப்போ ஒவ்வொரு பறவைகள் தான் வருங்களா சார்? இப்ப அது லூப் ஆயிட்டே தானே சார் இருக்கும்? ரைட், வெரி குட். சரி, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து 1000 மீட்டர் ரேஸ் இருக்கு, ஓகேவா? 1000 மீட்டர் ரேஸ் இருக்கு. ஆனா என்னோட ட்ராக்கோட லெங்த் 100 மீட்டர்ஸ் தான். அப்ப என்ன பண்ணுவாங்க? தௌசண்ட் மீட்டர் ரேஸ், என்னோட ட்ராக்கோட லெங்த் 100 மீட்டர் தான். அப்ப என்ன பண்ணுவாங்க சார்? 10 ரவுண்ட் ஓட சொல்லுவாங்க சார். ஓகே. அப்போ ஒரு பிளேயர் வந்து வந்து அதுல ஓடுறாரு அப்படின்னா மொத்தம் அவர் எத்தனை தடவை ஓடி இருக்கணும்? பினிஷ் பண்றதுக்கு எத்தனை தடவை ஓடி இருக்கணும் அந்த ட்ராக்கை சுத்தி? 10 டைம்ஸ் ஓடி இருக்கணும். 10 டைம்ஸ் இல்லையா? சோ ஒரு 100 மீட்டர் ட்ராக் அப்படின்னா அத லூப் பண்ணி திரும்ப 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 10 டைம்ஸ் ஓடி இருக்கணும். யூசர் எத்தனை தடவை ஓட போறாங்க? அந்த பிளேயர் எத்தனை தடவை ஓட போறாங்க? 10 தடவை. 11 தடவை ஓடுவாங்களா? இல்ல சார். 9 தடவை ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்ல சார். சோ 10 தடவைனா 10 தடவை ஓடணும். 10 தடவைக்கு மேலையும் கிடையாது, 10 தடவைக்கு குறையவும் கிடையாது. 10 தடவைக்கு குறைய ஓடுறதுன்னா பிளேயர் வந்து என்னால இதுக்கு மேல ஓட முடியாதுப்பா, அவ்வளவுதான்ப்பா, நான் நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பிளேயர் நிப்பாட்டிக்கலாமா? ஓடுறதை விட்டு கேம் விட்டு வெளியில வந்துடலாமா? வெளியில வரலாம் இல்லையா? வரலாம். கேம் விட்டு ஓட முடியல, இல்லைன்னா காலில் அடிபட்டுருச்சு, கீழே விழுந்துட்டாங்க, என்ன பண்றது? சோ 10 ரவுண்டு ஓடினாதான் பினிஷ்டு. அப்பதான் இவங்க வந்து இந்த ரேஸை பினிஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னு குவாலிஃபைடு. இல்ல 10 ரவுண்டுக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்கன்னா மேபி டிஸ்குவாலிஃபைடு. அவங்க பினிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பட் the player always has option to stop before the 10 counts. ஆனா 10 கவுண்ட்ன்றது கட்டாயமா ஓடி இருக்கணும் இல்லையா? 10க்கு மேலன்றது கிடையாது. 10 கவுண்ட் கட்டாயமா ஓடி இருக்கணும். 10 தான் ஓடுவாங்கன்றது எனக்கு அந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரியும். கரெக்டா? ஆமா சார். ரைட். இப்போ உங்களுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப பிளேயர்ஸ் வந்து 10 பேர் ஓடுறாங்க. ரன்னிங் ரேஸ்ல வந்து 10 பேர் வந்து ஓட போறாங்க. யாரு கடைசி வரைக்கும் ஸ்டாமினாவோட ஓடிக்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். கடைசி வரைக்கும் ஸ்டாமினாவோட ஓடுறவங்க தான் வின்னர். இவங்க எத்தனை தடவை ஓடுவாங்க? எவ்வளவு தூரம் ஓட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடுவாங்க. ரைட். ஆனா 10 ரவுண்டு தான் ஓடுவாங்க, 11 ரவுண்டு தான் ஓடுவாங்க, 5 ரவுண்டு தான் ஓடுவாங்க, அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல, நான் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வாட்? அவங்களோட ஃபினிஷிங் வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? அவங்களோட ஸ்டாமினா. ஸ்டாமினா. ஓகே. எந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க? அவங்க ஓடுறத எந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க? ஓடிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், எந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க? அந்த ஃபினிஷிங் லைனை தாண்டோன்னு நிப்பாட்டிடுவாங்க சார். ஃபினிஷிங் லைன் தான் கிடையாது. எங்க சார் இருக்கு? அதுவும் எங்க வேணா நிக்கலாம் சார். ஆ? எங்க வேணா நிக்க வாய்ப்பு இருக்கு சார். எந்த இடத்துல? ஓகே, எந்த கண்டிஷன்ல நிப்பாட்டுவாங்க கேம்? அவங்க எல்லாராலுமே இப்ப 10 பேர் இருக்காங்கன்னா 9 பேர் வந்து ஓடி அதுக்கு மேல முடியல அப்படின்னு நின்னுட்டாங்கன்னா 10வது ஆள் வின் பண்ணிருக்காங்க. ரைட். நீங்க சொன்ன ஆன்சர் கரெக்ட். அத நான் வேற மாதிரி சொல்றேன். கடைசியா ஒரே ஒருத்தர் மட்டும் ஓடுனாங்கன்னா கேம் முடிச்சுக்கலாம். கரெக்டா? கரெக்ட்னா. ஆனா அந்த கடைசி ஒருத்தர்
எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருப்பாரு? இல்ல அந்த ட்ராக்கை எத்தனை தடவை சுத்தி இருப்பாரு? சொல்ல முடியுமா? இது சொல்ல முடியுமா? எத்தனை தடவை ஓடி இருப்பாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இது சொல்ல முடியாது இல்லையா? ஒன்றோடு கூட ஓடி இருப்பாரு. ஆ? மொத்தம் 9 பிளேயர்ஸை விட ஒரு ரவுண்டு கூட ஓடி இருப்பாரு. ஓகே, அந்த நைன்த் பிளேயர் எவ்வளவு ஓடி இருப்பாருன்னு சொல்ல முடியுமா? 10 ரவுண்டு ஓடி இருப்பாரு, 15 ரவுண்டு ஓடி இருப்பாரு, அப்படி ஏதாவது சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாதுல்ல. சோ இது வைல் லூப். எத்தனை தடவை ஓட போறாங்கன்றது தெரியாது, எத்தனை தடவை லூப் வந்து ரிப்பீட் ஆக போகுதுன்றது தெரியாது. ஆனா ஏதோ ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகுதுன்றது மட்டும் தெரியும். என்ன ரிப்பீட் ஆகுது? அந்த ட்ராக்கை சுத்தி சுத்தி வராங்க, அது ரிப்பீட் ஆக போகுது. எல்லா பிளேயர்ஸும் ட்ராக்கை சுத்தி சுத்தி வர போறாங்க. இட் கீப்ஸ் ரிப்பீட்டிங். ஆனா இதுல என்ன நமக்கு தெரியாது அப்படின்னா எத்தனை தடவை சுத்தி வர போறாங்கன்றது தெரியாது. சோ இந்த ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என் அப்படின்னு போட்டீங்கல்ல, என்னன்றது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த ட்ராக்கை சுத்தி வருது இல்லையா? நம்பர் ஆஃப் லேப்ஸ். சோ அந்த நம்பர் ஆஃப் லேப்ஸ் வந்து என்ன அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரியாது. இது நாக் அவுட் கேமா இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் லேப்ஸ் வந்து என்னன்றது நமக்கு முன்னாடியே தெரியாது. ஆனா என்ன நமக்கு தெரியும்? கடைசியா ஒரே ஒரு யூசர், ஒரே ஒரு பிளேயர் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் கேம் ரன் ஆகும். அந்த கடைசி பிளேயர் எத்தனை தடவை மொத்தம் சுத்தி வர போறாங்க நமக்கு தெரியாது. கூட இருக்கிறவங்க எல்லாம் பயங்கர எனர்ஜெட்டிக்கா பயங்கர ஸ்டாமினாவோட ஆளா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 20-30 லேப்ஸ் கூட ஓடலாம். ஆனா கூட இருக்கிறவங்க எல்லாம் நோஞ்சானா இருக்காங்கன்னா ஒரே லேப்ஸ்ல கூட வின் பண்ணலாம். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? சோ இதுல பினிஷிங் வந்து இத்தனை ரவுண்டு தான் ஓட போறாங்க அப்படின்றது தெரியாது. கடைசியா ஒரே ஒரு பிளேயர் இருக்கணும், அதுதான் கண்டிஷன். இது பூலியன் கண்டிஷன் இல்லையா? நம்பர் ஆஃப் ஆக்டிவ் பிளேயர்ஸ் ஷுட் பி ஈக்குவல் டு 1. அந்த ஈக்குவல் டு 1 வர வரைக்கும் இதை நம்ம ஓடணும். ஆர் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் பிளேயர்ஸ் ஷுட் பி 1 தான். சோ ஒரே ஒரு யூசர் வர வரைக்கும் நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆர் நம்பர் ஆஃப் ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஷுட் பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ரைட்? ஒரே ஒரு பிளேயர் இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு பிளேயர் வந்துட்டாங்க, 2 பிளேயர் இருக்கிற வரைக்கும் கூட ஓடலாம். அந்த 2வது பிளேயர் நின்னுட்டாங்க, ஒரே பிளேயர் தான் இப்ப ஆக்டிவா இருக்கிறாங்கன்னா அந்த இடத்துல கேமை முடிச்சுக்கலாம். தட் பிளேயர் இஸ் த வின்னர். சோ இந்த இடத்துல எத்தனை நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கடைசியா இருக்காங்க அப்படின்றதுதான் கண்டிஷன். அது வைல் லூப். ஃபார் லூப்ல எத்தனை தடவை ஓட போறாங்கன்றது முன்னாடியே தெரியும். 5 தடவை ஓட போறாங்களா, 10 தடவை ஓட போறாங்களா, 20 தடவை ஓட போறாங்களா, இது லூப் ஸ்டார்டிங்லயே தெரியும். ஆனா வைல் லூப்ல எத்தனை தடவை ஓட போறாங்கன்றது லூப்போட ஸ்டார்டிங்ல தெரியாது. ஆனா இதுவும் ரிப்பீட் தான் பண்ண போறாங்க. எது வரைக்கும் ரிப்பீட் பண்ண போறாங்க? until some condition is satisfied. இந்த இடத்துல என்ன கண்டிஷன்? நம்பர் ஆஃப் ஆக்டிவ் பிளேயர் வந்து 1 இருக்கணும். மோர் தென் 1 இருந்துச்சுன்னா கீப் ரன்னிங். ஃபர்ஸ்ட் இனிஷியலா 10 பேரு கீப் ரன்னிங். ஒருத்தர் வந்து டிராப் அவுட் ஆயிட்டாரு. அந்த ஒருத்தர் முதல் லேப்ஸ்லயே டிராப் அவுட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. மேபி 10 லேப்ஸ் கழிச்சு டிராப் அவுட் ஆகலாம், 15 லேப்ஸ் கழிச்சு டிராப் அவுட் ஆகலாம். ஈவென்ச்சுவலி அட் சம் பாயிண்ட் சம் ஒன் வில் டிராப் அவுட். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா டிராப் அவுட் ஆவாங்க. லாஸ்டா ஒரே ஒரு பர்சன் இருப்பாரு. அந்த ஒரு பர்சன், அதாவது லாஸ்ட் 2 பிளேயர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2வது பிளேயர் டிராப் அவுட் ஆகி 1 செகண்ட் கழிச்சு அந்த ஃபர்ஸ்ட் பிளேயர் டிராப் அவுட் ஆனாலும் போதும் இல்லையா? 2 பேருக்கு 1 செகண்ட் கேப் இருந்தாலும் போதும். சோ எண்டிங் கண்டிஷன் வந்து நம்பர் ஆஃப் ஆக்டிவ் பிளேயர்ஸ் வந்து 1 இருக்கணும். கிரேட்டர் தென் 1 இருந்துச்சுன்னா கீப் ரன்னிங். ஓகே. சோ ஃபார் லூப்க்கு நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ்ன்றது நம்பர் ஆஃப் ரிப்பிட்டிஷன்ஸ் ஆஃப் தி லூப். அது நமக்கு முன்னாடியே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்ட் நம்பர்ஸ் 1 to 10 அப்படின்னா நான் 10 நம்பர் வரைக்கும் தான் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்றது எனக்கு தெரியும். சோ 10 நம்பர் வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஆனா வைல் லூப் அப்படின்றதுக்கு நான் இத்தனை டைம் தான் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படின்றது தெரியாது.
ஐ கீப் பிரிண்டிங் டில் சம் கண்டிஷன் இஸ் மெட். அது என்ன கண்டிஷன்? என்னவா வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வந்து மாடுலஸ் 5 டிவைட் ஆகக்கூடிய நம்பரா இருந்தா ஸ்டாப் பண்ணிக்க, அந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? இந்த பிராக்டிகல் எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? சோ இதுல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஃபார் லூப் வந்து இட்ஸ் ஃபைனைட். ஃபைனைட் அப்படின்னு நான் சொன்னேன்னா நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் இஸ் நோன். இத்தனை தடவை தான் ரன் ஆக போகுது அப்படின்றது எனக்கு தெரியும். வைல் லூப் அப்படின்றது இன்ஃபைனைட். ஐ மீன் இன்ஃபைனைட் லூப்னு சொல்ல முடியாது. நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் இஸ் நாட் நோன். ஃபார் லூப்ல நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் தெரியும், வைல் லூப்ல நம்பர் ஆஃப் ஐட்ரேஷன்ஸ் தெரியாது. எது வரைக்கும் ஓடுன்றது தெரியாது. ஓகேவா? ரைட். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா இதுல? ஸோ நான் நடுவில் இன்ஃபைனைட்னு ஒரு வேர்டு நான் யூஸ் பண்ணேன். அது நான் வந்து தப்பான கான்டெக்ட்ல யூஸ் பண்ணிட்டேன். அந்த வேர்டை எடுத்துருங்க. தட் வேர்ட் இஸ் நாட் ரெலவென்ட் ஹியர். ஓகேவா? ஐ வில் ஸ்டாப் த ரெக்கார்டிங்.